காதோடு தான் நான் பேசுவேன். அதான் எனக்கு 2 பையன் இருக்கு. சரி 2 பேருக்கும் கல்யாணம் ஆயிடுச்சு. சரி. அதுல பெரிய மருமகளுக்கு கொஞ்சம் ப்ராப்ளமா இருக்கு. என்ன பிரச்சனை? அதான் இந்த தைராய்டு ம் சரிங்க. தைராய்டு பிரச்சனைனால கொஞ்சம் ஏதோ ப்ராப்ளம்ஸ் இருக்கு. சரி. அதான் என்னன்னு கேட்கலாம். இப்போ எத்தனை மாதம் ஆச்சு கல்யாணம் ஆகி? கொஞ்சம் ஞாபக மறதி ம் அது போலெல்லாம் இருக்கு. அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கங்க. டாக்டர்கிட்ட அவங்களுக்கு முன்னாடியே இருக்குன்னு தெரியுமா உங்களுக்கு திருமணம் பண்ணும்பொழுது? இல்லை தெரியாங்க. திருமணம் ஆகும்போது இல்ல, பிரெக்னன்சி டைம்ல இருக்குன்னு சொன்னாங்க டாக்டர். திருமணம் ஆனதுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு உடல் நலம் பாதிக்கப்பட்டுடுச்சு இல்லையா? இப்போ திருமணமாகி எத்தனை வருஷம் ஆச்சு? 5.5 வருஷம் ஆகுது. 5.5 வருஷம் ஆகுது. ஸோ இப்போ குழந்தை பிறப்புக்கு அப்புறம் இந்த மாதிரி ப்ராப்ளம் ஆயிடுச்சா? இல்ல, பிரெக்னன்சி டைம்ல இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா முன்னாடி இருந்தது என்னமோ தெரியல அது. சரி, இப்போ இப்போ என்ன ப்ராப்ளம் அவங்களுக்கு? குழந்தை இப்போ எத்தனை வயசாச்சு? குழந்தைக்கு 4.5 வயசு. கூட்டு குடும்பமா எல்லாம் ஒண்ணா இருக்கீங்களா? பொண்ணு 4.5 வயசு, பொன் குழந்தை. நீங்க உங்க ஜாயிண்ட் ஃபேமிலியா? நீங்க உங்க மருமகள் எல்லாம் ஜாயிண்டா தான் இருக்கும். 2 பையனுக்கும் கல்யாணம் ஆகி 2 மருமக எல்லாம் ஒன்னா தான் இருக்கும். சரி, இப்போ உங்க பெரிய மகளுக்கு என்ன டே டு டே லைஃப்ல என்ன பிரச்சனைகள் வருது? அதான் இந்த தைராய்டுனால ஞாபக மறதி அது போல ஏதாவது ஆகுது. மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போனீங்களா? ட்ரீட்மெண்ட் கொடுத்துட்டு இருக்கீங்களா? லாஸ்ட் இயர் ட்ரீட்மெண்ட் கொடுத்து கொஞ்சம் நல்லா ஆயிடுச்சு. அப்புறம் இதே போல உங்க மாதிரி டாக்டர் கிட்ட ட்ரீட் பண்ணாங்க. ஒன்றும் ப்ராப்ளம் இல்லைன்னு சொன்னாங்க. அப்புறமா இந்த வருஷம் திருப்பி அதே போல ஆயிருக்கு. இல்ல, அது டாக்டரோட அனுமதி இல்லாம மாத்திரையை நிறுத்தக்கூடாது. இல்ல, டாக்டர் கன்சல்ட் பண்ணி தான் மாத்திரை எல்லாம் சாப்பிடுறாங்க. அதான் மாத்திரையை நிறுத்துனீங்களா நடுவுல? இல்ல, நிறுத்தலைங்க மேடம். எல்லாம் டெய்லி கரெக்டா சாப்பிட்டுட்டே இருக்காங்க. அதே நிறுத்திட்டாங்க. ஒரு 6 months ஆன அப்புறம் அவங்களே நிறுத்திட்டாங்க. மருத்துவரே போறோம்னு சொல்லி நிறுத்திட்டாங்களா? மருத்துவர்கிட்ட போய் தான் எடுத்துக்கிறாங்க. தானா எதுவும் சாப்பிடுறது இல்ல. மருந்து நிறுத்த சொன்னது டாக்டரா? டாக்டரே நிறுத்த சொல்லிட்டார். ஒரு 6 months ஆன உடனே நிறுத்த சொல்லிட்டார். வேற மெடிசன் எல்லாம். அதுக்கப்புறம் திருப்பி மெடிசன் மாத்திரம் சாப்பிடுறாங்க. அதுக்கப்புறம் திருப்பி பிரச்சனைகள் ஆரம்பிச்சிருச்சா? திருப்பி இப்போ 15 to 20 days ப்ராப்ளம். சரி, அப்ப திருப்பி அதே மருத்துவர்கிட்ட கூட்டிட்டு போங்க. அங்கேயே கூப்பிட்டு போனாங்க. அதே இடத்துக்கு போய் எல்லாம் செக் பண்ணாங்க. இதுதான் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு தைராய்டுன்னு சொல்றாங்க. சரி, அதனால அது கொஞ்சம் மறதி. இந்த குழந்தைகிட்ட கொஞ்சம் ஒரு மாதிரி பழகிறதெல்லாம் அவ்வளோ இதா இல்ல. இல்ல, திருப்பி அந்த மருத்துவர் சொல்றதே கேளுங்கம்மா. அதே மாதிரி தான் கேட்டுக்கிட்டு வரோம். ஆனாலும் மனசுக்கு கஷ்டமா இருக்கு. அதுதான் என்னன்னு கேட்கலான்னு. குழந்தைகிட்ட என்ன பண்றாங்க அவங்க? போன முறை ரொம்ப குழந்தை அவ்வளோ ஒரு வேற மாதிரி எல்லாம் ட்ரீட் பண்ணிடுச்சு. குளிக்கிறது, பச்சை தண்ணியை தூக்கி ஊத்துறது, கையை முறுக்கிறது அதெல்லாம். இந்த முறை அப்படி இல்லை. கொஞ்சம் டிஃப்ரெண்ட் ஆனோன்னு கூப்பிட்டுட்டு போயிட்டான் பையன். கூப்பிட்டுட்டு போய் காட்டுனா அவங்க இதனால தான் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு மாத்திரை கொஞ்சம் டோஸ் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதுதான் இந்த பிரச்சனை. அதனால என்ன பண்றதுன்னு கேட்கலான்னு. இப்போ இது மருத்துவர் கையில கூட்டிட்டு போய் நீங்க பார்க்க ஆரம்பிச்சிட்டீங்கல்ல? ஸோ அதனால இனிமேல் அந்த மருத்துவர் சொல்றபடியே தான் கேட்கணும். சரியா? சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் கோபம் வரும். அது போல எல்லாம் பண்ணுது. அது எதனால இருக்கும் அப்படின்னு. இப்போ ஒன்று கூட கோபப்படும். நீங்கள் மருத்துவர் கையில் கூட்டிகிட்டு போயிட்டு அதே நேரத்தில் ஒரு ஆலோசனை சொல்கிறவங்க கிட்டேயும் கூட்டிகிட்டு போயிட்டு நீங்கள் ஆலோசனைகள் சொன்னால் அந்த எந்த அளவுக்கு அவங்களுக்கு புத்தி ஏறுது, எந்த அளவுக்கு கவனிக்கிறாங்க, அதெல்லாம் யோசிச்சு தான் அவங்களுக்கு ஆலோசனைகள் ஒத்து வருமா என்னங்கிறத நம்ம பார்க்க முடியும். சரியா? ஸோ உங்கள் திருப்திக்கு வேணும்னா நீங்கள் ஆலோசனை கூட்டிகிட்டு வரலாம், அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி. மற்றபடி இப்போ நம்ம மற்றவங்க செய்யறதுனால அவங்களுக்கு ஒன்றும் மாற்றம் இருக்காது. அவங்களே ஏதாவது மாறணும்னு நினைச்சாதான் மாற முடியும். அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படிங்கிறது அவங்கள நேர்ல பார்த்தா தான் தெரியும். அதனால இப்போதைக்கு உங்க பெங்களூர்லயே கூட யாராவது ஆலோசகர்கள் இருந்தாங்கன்னா கூட்டிட்டு காட்டிட்டு இருக்காங்க. அதுவும் காட்டணும். அவர் எல்லாம் கேட்டாரு. அதுக்கு ஒன்றும் இது எல்லாமே நல்லபடியா இருக்குன்றாங்க. வேற ஒன்றும் சொல்லல. அந்த பிள்ளைகளை பத்திரமா பாத்துக்குங்க, அவங்க கையில கொடுக்காம. அதுதான் ஒரு பயமா இருக்குங்க மேடம். குழந்தை சின்ன குழந்தையா இருக்கு. அதுக்கு தான் பயமா இருக்கு. குழந்தை நீங்க உங்க கூடயே படுக்க வச்சுக்கோங்க, உங்க கூடயே பண்ணிக்கங்க. அதுவும் விட மாட்டேங்குது. அதுதான் கொஞ்சம் கோவம் வந்தா போட்டு குழந்தைய போட்டு நல்லா அடிச்சிடுதா? அடிக்கல. இந்த வருஷம் ஒன்றும் பண்ணல. குழந்தைய கொஞ்சம் பயப்படுது, கிட்ட போகும்.
மற்றபடி வீட்டில் வேலைகளெல்லாம் செய்கிறாங்களா? வேலைலாம் எப்பவும் அவ்வளவா செய்யாது. ம். மற்றவங்க கூட சண்டை போடாமல் இருப்பாங்களா, இல்லை எப்படி அதெல்லாம் சண்டை போடுவாங்களா? இல்ல இல்ல என் கூட ஒன்றும் சண்டை போடாது. ஆனா நம்ம ஒரு சின்ன விஷயத்தான் சொன்னா கூட அது செய்யாது. ம். ரொம்ப சின்ன மேட்டர் சொன்னா கூட செய்யாது. இல்லை வேலைலாம் ஒன்றும் செய்யாது ரொம்ப. ம். எப்பவுமே இப்போன்ட்டு இல்லை. ஏதாவது ஒரு சின்ன விஷயம் சொன்னா கூட அது வேற மாதிரி எடுத்துக்கும், தப்பா சொல்ற மாதிரி. ம். அவங்க அவங்க கணவன் மனைவிக்குள்ளே எப்படி இருக்க பிரச்சனைகள்லாம்? அது நல்லா, அவங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை. வெளியெல்லாம் போவாங்க, அவன் நல்லா பார்த்துப்பான். ம். ஏதாவது நான் ஒரு சின்ன விஷயம் சொன்னா அவன்கிட்ட சொல்லி என்ன அவன் திட்டுவான், அது போல பண்ணிடுவான். ம். என்ன வந்து அவன் கோவப்படுவான். சரி சரி. அது ஃபர்ஸ்ட் ரொம்ப சின்ன விஷயத்துக்கு கூட அவன்கிட்ட எது சொல்லுமோ தெரியல வந்து கோவப்படுவான். அதுதான். ம். மற்றபடி நான் ஒன்றும் எந்த விஷயத்துக்கும் போக மாட்டேன். ம். அப்படிதான் இருக்கும். சரி சரி. சரிங்கம்மா. அது அந்த டாக்டர்கிட்டே கன்சல்ட் பண்றோம், பார்க்குறோம். சரி. ஓகே, நன்றிம்மா. ஹலோ. சரி, நன்றி. ஸோ சின்ன குழந்தைகளை வந்து துன்புறுத்துறது, ஒவ்வொரு முகம் காட்டுறது, சில பேர் வந்து எல்லாரும் இருக்கும்போது குழந்தைகிட்ட வந்து ரொம்ப இனிமையாக நடந்துப்பாங்க, செல்லமாக நடந்துப்பாங்க. அப்புறம் அந்த குழந்தை ஏதாவது செய்திருக்கும் அவங்களுக்கு. குழந்தைகள்னால் சில சமயம் சில்லியாலாம் இருப்பாங்க. சில பேர்லாம் வந்து அந்த குழந்தைகள் வந்து எல்லா இடத்துலையும் இவங்களுக்கு பெருமை தர மாதிரியே நடந்துக்கணும் அப்படின்னு எதிர்பார்ப்பாங்க. ஸோ அந்த குழந்தைத்தனமாக ஏதாவது தவறு பண்ணியிருப்பாங்க. உடனே அவங்க வந்து மற்றவங்க எதிரெல்லாம் வந்து ஒன்றுமே அஃபெக்ட் ஆன மாதிரி காமிச்சிக்க மாட்டாங்க. ஆனால் தனியாக ரூம்குள்ளே கொண்டு போய் அடின்னு அடிப்பாங்க, சாத்துன்னு சாத்துவாங்க. அது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம். அது வந்து அந்த குழந்தைகளை அப்படியே அச்சுறுத்திடும். அதுதான் வந்து தவறான ஒரு பண்பியல் தொகுப்பு. அது மாதிரி பண்ணவே கூடாது. குழந்தைகளை வந்து அந்த மாதிரிலாம் தனியாக கூட்டிகிட்டு போய் அச்சுறுத்தி, துன்புறுத்தி, அடித்து உதைத்து, மிரட்டி, எல்லாரையும் இப்படி பண்ணியா பாரு அப்படின்னு சொன்னாக்கா அந்த குழந்தைகளுக்கு பாவம். அதையெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது அந்த குழந்தைங்களுக்கு. ஸோ நீங்கள் டிசிப்ளின் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா எல்லார் எதிரையுமே பாருமா, இந்த மாதிரி பண்ணாத, அது மாதிரி செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு விட்டுடலாம். ஏன்னா குழந்தைகள் என்ன மிஸ்பிஹேவ் பண்ணாலும், அழுது பிறண்டு பிடிவாதம் பிடிச்சி அடித்து உதச்சி கெட்ட வார்த்தை பேசி எது பண்ணாலும் சரி, பெரியவங்க வந்து தப்பாகவே நினைக்க மாட்டாங்க. அதுதான் அங்கே முக்கியமான ஒரு விஷயம். ஸோ அதனால் வந்து எல்லாருக்குமே தெரியும் குழந்தைகள் அப்படிலாம் பண்ணுவாங்க, சுயநலமாக தான் இருப்பாங்க, சொல்கிற பேச்சு கேட்க மாட்டாங்கன்னு. ஆனால் அதுக்காக நாம் அவமானப்படுறோம் பார்த்தீங்களா பெரியவங்க வந்து, அதுதான் வந்து ஒரு பெரிய தப்பு. அது அவமானப்பட்டுட்டு அது இன்னும் பெரிய தவறு நடந்துட்டா மாதிரி நினச்சிக்கிட்டு அந்த குழந்தை வந்து பெரியவங்கள மாதிரி நல்லா பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிட்டு, ஆனால் அதே நேரத்தில் வந்து அதை மற்றவங்க எதிராக வந்து அடிக்காதவங்க மாதிரி செய்கிறதெல்லாம் வந்து ரொம்ப தவறான விஷயம். ஸோ அது மாதிரி பண்ணுற ஹேபிட் சில பேர் இது தவறுன்னு தெரியாமல் செய்வாங்க. அதாவது சில பேர் என்ன நினச்சிப்பாங்கன்னா, நான் நிறைய பேரை என்னோடய கவுன்சிலிங்கில் கவனிச்சிருக்கேன், அவங்க சொல்ல கேட்டிருக்கேன். அவங்களுக்கு தெரியாது, அவங்கள வந்து அவங்க பெற்றோர்கள் அந்த மாதிரி தான் செய்திருப்பாங்க. மற்றவங்க எதிராக சொல்ல மாட்டாங்க. ஆனால் வீட்டில் கூட்டிகிட்டு போயிட்டு, நீ இன்றைக்கி கல்யாணத்துக்கு கூட்டிகிட்டு போனேன், நாங்கள் நீ என்ன பண்ண அப்படின்னு கேட்பாங்க. நீ ஏன் அந்த மாதிரி பிடிவாதம் பண்ண அப்படின்வாங்க. அந்த பிள்ளை ஏதாவது சொல்லிச்சுனாக்கா அதுக்கு ஒரு அடி கொடுப்பாங்க. இல்லை பயந்து இல்லைம்மா இனிமேல் செய்ய மாட்டோமா, விட்டுருமானா, அதெல்லாம் செஞ்சல்ல அதுக்கு தான் அடி. அப்போ அது மாதிரினாக்கா அது வந்து டிசிப்ளின் கிடையாது, அதுக்கு பேர் பனிஷ்மெண்ட்டு. ஸோ நீ செய்தெல்லாம் தப்பு, அப்போ அதுக்கு அடி அப்படின்னாக்கா அது பனிஷ்மெண்ட்டு. நான் பண்ண மாட்டோமா இனிமேல் அப்படின்னு சொல்லிடுச்சுன்னா, அப்போ அது வந்து சரி ஓகே இனிமேலேருந்து கரெக்டாக பிஹேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாக்கா அது வந்து ஒழுங்குபடுத்துதல். ஸோ இந்த வேறுபாடு நம்ம புரிஞ்சுக்கணும்.